பார்வதியோ கம்ருதனை பார்த்து பேபி பேபின்னு அழைச்சிட்டு இருந்தாலும் இனிமே அப்படி கூப்பிட்டா மூஞ்சியவே உடைச்சிருவேன் அப்படின்னு கம்ருதீன் பயங்கரமா மிரட்டுறாரு. இது தொடர்பான வீடியோக்கள் தான் இப்போ இணையதளத்துல வைரலா பரவிட்டு வருது. பிக் பாஸ் வீட்டுல இந்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்க் நடக்க இருக்கு. இதனால போட்டியாளர்கள் தங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை பாக்குறதுக்கு ரொம்பவே ஆவலா இருக்காங்க. கூடவே ரசிகர்களும் அந்த டாஸ்கை பாக்குறதுக்காக ரொம்ப ஆவலா இருக்காங்க. காரணம், கண்டஸ்டன்ஸை பார்த்து அவங்க ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்க பிக் பாஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஆவலா இருக்கிறாங்க. ஆனா இப்போ வீட்ல இத பத்தி ஒரு பெரிய பிரச்சனையை வெடிச்சிருக்கு. அதாவது இந்த சீசனோட தொடக்கத்துல கம்ருதீன் தங்கிட்ட பேடா நடந்துகிட்டதாகவும் அவரு பேட் டச் பண்ணிட்டாரு அப்படின்னு பார்வதி தர்பூசணி நட்சத்திரம் திவாகர்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. இதனால திவாகர் கம்ருதீனை பார்த்து வீக்கெண்ட் வரட்டும் விஜய் சேதுபதி சாரு கிட்ட உன்னை பத்தி சொல்றேன், போயும் பொம்பளை விஷயத்துல மாட்டிக்கிட்டேடா அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கிறாரு. இதனால ரொம்பவே அப்செட் ஆன கம்ருதீன் இத பத்தி பார்வதிட்ட கேட்டிருக்கிறாரு. இத பத்தி பேசும்போது பேட் டச் பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் கீழ்த்தரமானவன் இல்ல, ஒரு பெண்ணோட அனுமதி இல்லாம அவளை நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் உன்ன பேட் டச் பண்ணனா அப்படின்னு நேரடியாவே கேட்டிருக்கிறாரு. பார்வதியும் ஒன்னு ஆமா இல்லைன்னு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க கம்ருதீன். ஆனா பார்வதியோ எனக்கு தோணுது அப்படித்தான், அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு கேஷுவலா சொல்றாங்க. இதனால கம்ருதீன் பயங்கரமா கோபமாக்குறாரு. நீ இப்படி பேசுனது என்னோட கேரக்டரையே ஸ்பாயில் பண்றது போல இருக்கு அப்படிங்கிறதும், நான் லைஃப்ல ஒண்ணுமே இல்லாம மேல வந்தேன் அப்படின்னும், ஆனா அப்படிப்பட்ட என்ன நீ தப்பா சொல்ற அப்படின்னும் பார்வதி மேல கம்ருதீன் பயங்கரமா கோபப்படுறாரு. இனிமே உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னும் இந்த உரையாடலுக்கு இடையில ஒரு பிளாஸ்டிக் சேரையே எட்டி உதைக்கிறாரு கம்ருதீன். அதுக்கப்புறம் பார்வதியோ கம்ருதனை பார்த்து பேபி பேபின்னு அழைச்சிட்டு இருந்தாலும் இனிமே அப்படி கூப்பிட்டா மூஞ்சியவே உடைச்சிருவேன் அப்படின்னு கம்ருதீன் பயங்கரமா மிரட்டுறாரு. இது தொடர்பான வீடியோக்கள் தான் இப்போ இணையதளத்துல வைரலா பரவிட்டு வருது. ஏற்கனவே இந்த வாரம் கண்டஸ்டன்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாரும் வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை தாண்டி இப்போ கம்ருதீன் பார்வதியோட சண்டை உச்சத்தை தொட்டிருக்கு. இதனால இந்த டாபிக்கு அப்புறம் இவங்க 2 பேரோட பேரண்ட்ஸ் வந்தா என்ன ரியாக்ட் ஆகும் அப்படிங்கறத பாக்குறதுக்கு பிக் பாஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்திருக்கிறாங்க. இப்போ கசிமா அவங்களுடைய தந்தை நம்ம கூட இருக்காரு, மெஹபூப் பாஷா. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அவங்களுடைய கசிமா அவங்களுடைய தந்தைன்னு சொல்லலாமா, இல்ல உங்களுடைய மகள் தான் கசிமா அப்படின்னு சொல்லலாமா? இல்ல, என்னுடைய மகளா சொல்றதுக்கு இப்போ ரொம்ப வாய்ப்பு கம்மி. ஏன்னா காஜிமா அங்க வரும்போதே கசிமான்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். காஜிமா வேர்ல்டு சாம்பியன் அப்படின்னா ஒரு பிரபலம் ஆயிட்டாங்க. ஏன்னா நம்ம ஒண்ணுமே இல்லாம இருந்தோம். நான் ஒரு ஆட்டோ டிரைவர் தான், நார்மல் ஒரு ஆட்டோ டிரைவர். இந்த அளவுக்கு வளர்ச்சி வந்திருக்குன்னா அது கடவுளை தான் நன்றி சொல்லணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா சாதாரணமாக ஒரு குடும்பமாக நாங்கள் வாழ்ந்துருந்தோம். அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டம்தான். இந்த ஃபீல்டில் நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கும்போதும் குடும்பத்தை பார்க்கணும், அப்புறமா காஜிமா எங்கன்னா பயணம் பண்ணுறதுக்கு வரவு செலவு பார்க்கணும், பயண செலவு பார்க்கணும், வீட்டு வாடகை தரணும், அப்படிலாம் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. என் பையனை நேஷ்னல் சாம்பியன் இன்டர்நேஷ்னல் சாம்பியன் ஆகணும்னு நினச்சேன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் கேரம் போர்டு எனக்கு ரொம்ப உயிர். அதில் இருக்கும்போது விளையாடினே இருக்கும்போது அப்போ எனக்கு தெரியாது, நான் 7வது தான் படித்தேன். எனக்கு கேரம்னா ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. படிப்படியாக அது உள்ள நுழைஞ்சு விளையாடினே இருக்கும்போது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தா இவங்க அப்பாயின்மெண்ட்னா என்ன அப்படின்ட்டு கேட்குற மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் ஏர் இந்தியா அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இந்தியன் ஆயில் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ரயில்வேஸில் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இந்தியன் பேங்க்கில் கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் பார்க்கும்போது சரி நம்ம தான் ஒன்றுமே இல்லை, நம்ம பசங்களாச்சும் வர வைக்கலாம் அப்படின்ட்டு நான் செஞ்சேன். என் பையனுக்கு கோச்சிங் கொடுக்க ஆரம்பித்தேன். நம்ம ரோடு அதுதான் சொல்லுவாங்களே, நீ நல்ல ஒரு பிளேயரா, நீ ஒரு சீனியர் பிளேயரா அப்படின்னா இல்லை, ஒன்றுமே இல்லை, நார்மல் தான். நான் எனக்குள்ளே ஒரு ஃபயர் இருந்தது. எதனா நம்ம நம்ம பசங்களுக்கு எதனா வழிகாட்டணும். சொல்லுவாங்கள்ல ஆட்டோ டிரைவரு இவங்க நார்மல் தான், இவங்க பசங்களும் அது மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்படி இல்லாமல் நம்ம பசங்களாம் கொஞ்சம் மாற்றணும், நம்ம பசங்க ஒரு நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்ட்டு பாடுபட்டேன். அடுத்து இப்போ சமீபத்தில் நாங்கள் கேட்ட ஒரு விஷயம், இந்த கேரம் குயின் அப்படின்னு சொல்லிட்டு காசிமா அவங்களுடைய லைஃப்ல நடந்த விஷயங்களை படமாக ஒரு பயோபிக்காக எடுக்கிறாங்க. அதை உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா, அங்கே என்ன நடந்துச்சு, அந்த இடம் உங்களுக்கு எவ்வளோ எமோஷ்னலாக இருந்தது? அப்படி ஒரு அப்பாவா அந்த இடம் எவ்வளோ பெருமையாக இருந்திருக்கும், உள்ளுக்குள்ள அந்த நம்ம கடந்து வந்த வழிகள்லாம் ஒரு பக்கம் ஓடும், அந்த நிமிஷம் எப்படி இருந்துச்சு சார்? காஜிமாவுடைய ஸ்டோரி படமாக வருது அப்படின்னாவே சொல்கிறதுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அதுதான் சொல்கிறேன்னு, பட்ட கஷ்டங்களை படமாக எடுக்கிறாங்கன்னா
இதை விட வேறு என்ன வேணும்? இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு நெக்ஸ்ட்டு ஒரு அதாவது உலகத்தில் எல்லாரும் பார்க்குற அளவுக்கு நம்மளை ஆக்கி வச்சுருக்காங்களே கடவுள், அதுதான் சொல்லுவேன். ஏன்னா அதுதான்மா, இங்கே தெருமுனையில் இருந்தோம், நம்ம யாருன்னு தெரியாது, சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர். நான் இப்போ வந்து என் குடும்பம் காஜிமா அப்படின்னா எல்லாருக்கும் தெரியுது. அது எதனால்? நம்ம வந்து காஜிமா வின் பண்ணதுனாலையும் நம்ம டெப்டி சிஎம் சாரும் நம்மளை வந்து வாழ்த்துறதுனால தான் நம்ம வந்து ப்ராப்ளம் ஆகிருக்கும். இது வந்து அதுதான். இப்போ வந்து அவங்கள வந்து படம் எடுக்க போகிறேன்ட்டு ஃபஸ்ட்டு வரல, சும்மா வந்தாங்க. என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் வந்தாங்க, வந்துட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது, உங்கள் பொண்ணு தான் காஜிமாவா அப்படின்னா. ஆமாம் சார் அப்படின்னு. சரி நல்லா இருக்குது, எப்படி நீங்கள் அப்படின்னா பயணம் பண்ணிங்கன்னா. சார் அந்த பயணம்லாம் சொல்ல முடியாது சார், அதெல்லாம் சொன்னால் கண்ணு கலங்கினோம் சார் அப்படின்னு. என்ன சார் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம் சார், ஒரு நேஷ்னல் போகும்போது நாக்பூரில் சென்னையிலேருந்து ஏறி நாக்பூரில் இறங்கணும், நாக்பூர்லேருந்து வேறு ட்ரெயின் மாறணும் ராய்ப்பூருக்கு, சென்னை டு நாக்பூர், நாக்பூர்லேருந்து ராய்ப்பூர். இது வந்து நாங்கள் வந்து என்ன செஞ்சோம், இந்த ட்ரெயின் இறங்கிட்டு 1 ஹவருக்கு வரும்போது அந்த ட்ரெயின் சென்னையிலேருந்து நாக்பூருக்கு போகிற ட்ரெயின் இறங்கிட்டு 1 ஹவர் எங்களுக்கு டைம் இருக்குது. அடுத்தது ராய்ப்பூர்லேருந்து ட்ரெயின் போட்டுருந்தோம். ஆனால் ட்ரெயின் லேட் பண்ணி 50 நிமிஷம் லேட் பண்ணி எங்களுக்கு வந்து ராய்ப்பூர் ட்ரெயின் வந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸில் கிளம்ப போகுது அலௌன்ஸ் பண்ணின்னு இருக்காங்க. அப்போ போய் தான் நாக்பூர் ட்ரெயினே எங்களுக்கு விட்டுது. அந்த டிக்கெட் நம்பரு, அந்த நம்பரை சொன்னோன்னே அந்த நம்பரை பார்த்துட்டு அலௌன்ஸ் பண்ணுறது பார்த்துட்டு, ஐயோ 5ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் ராய்ப்பூர் வண்டி போகுது, நம்ம இந்த ட்ரெயினை மிஸ் பண்ணால் ஒன்றும் செய்யும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து சிரமப்பட்டு போகிறோம், கடன் வாங்கி தான் பணத்தை வந்து டிக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த டிக்கெட்டே மிஸ் பண்ணிட்டா மறுபடியும் நம்ம புக் பண்ணோம், இல்லை ஒரு அன்ரிசர்வில் உட்காந்து போனோம், சௌரியமாக இருக்காத. சின்ன பொண்ணு காஜிமா 4வது படிக்கிறாங்க அவங்க. அப்போ பாருங்கள் 9 வயசு அவங்களுக்கு. என்ன செய்யணும், அடுத்த பிளாட்ஃபார்ம் போகணுன்னா நம்ம வந்து இந்த படி ஏறி ஓடணும். ஒரு சைடு பேகு, ஒரு சைடு காஜிமா தோளில் தூக்கின்னு ஓடுறது. அந்த ஸ்டேஷனில் ஓடுறீங்க. ஓடி போயிட்டு டீம் வந்திருந்தாங்க. இருந்தாலும் வந்து அவங்கவுங்க சப்ஜூனியர் பசங்கன்னா 13-14 வயசு பசங்க. காஜிமா வந்து கேடட் பொண்ணு, அண்டர் 12 விளாட்றாங்க. அந்த பீரியடில் இருக்கும்போது காஜிமா சின்ன பசங்க, சின்ன பொண்ணு. அவங்கள எப்படி வலிச்சுன்னு படியில் ஓடுறது. நான் தூக்கினே ஒரு சைடு பேக் மாட்டின்னு ஓடி போய் அந்த ட்ரெயினில் போயிட்டு கால் வச்சு ஏறுறோம், வண்டி மூவ் ஆகுது. அதுதான், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அந்த மூமெண்ட்லாம் யோசனை பண்ணும்போது அப்படின்ட்டு சொல்லி நான் அவங்களான இமோஷனல் அழுதான் பாருங்கள். அவங்க வந்து சரி சார், ஓகே சார் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வாட்டி நான் வந்து மீட் பண்ணுறேன் சார், கூடிய சீக்கிரமாக வரேன் சார்னு போனாங்க. அவங்க கூடிய சீக்கிரமாக வரேன்னு சொன்னிட்டு போனது என்ன அர்த்தம் எனக்கு தெரியல. சரி, மறுபடியும் ஒரு 10 நாள் இருக்கோம் சார், உங்களை சந்திக்கணும் அப்படின்னாங்க. வாங்க சார்னு. வரும்போது பொக்கையோட வராங்க. காஜிமா இருக்காங்களா அப்படின்னாங்க. இருக்காங்க சார், காலேஜ் போயிட்டு வந்துட்டாங்க, ஈவினிங் டைமில் தான் வந்தாங்க. பொக்கே விட்டாங்க. என்ன சார்? சார் உங்கள் ஸ்டோரியை, காஜிமாவுடைய ஸ்டோரியை நாங்கள் படமாக எடுக்க போகிறோம். அப்படியே எனக்கு ஒரு அது சொல்ல முடியாது, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது சார். எப்படி சார், நமக்குள்ளே ஒன்றும் இல்லை சார், நான்லாம் ஒன்றும் நமக்குள்ள ஒரு பேக்ரவுண்டும் ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் இல்லை சார், நீங்கள் கதை, நீங்கள் உங்களுடைய ஸ்டோரி தான் நாங்கள் எடுக்க போகிறோம், உங்களுக்கு ஒன்றும் இல்லை செலவு, நாங்கள் எடுத்துக்கிறோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் சரி சில விஷயங்கள்லாம் அவங்களாண்ட சொன்னேன். அது வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, சரி இதே மாதிரி எடுத்துக்கலாம் சார், கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் படத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தேவையானது நாங்கள் மாற்றிப்போம் சார். அது காஜிமாவுடைய ஸ்டோரி அப்படின்னாவே சந்தோஷம் தான் சார், நீங்கள் எடுங்க பார்த்துக்கலாம், எதனா ரொம்ப சேஞ்ச் பண்ணாதீங்க, ஏன்னா ஒரிஜினல் இருந்தால் தான் படம். அதான் சொன்னேன், இமோஷன், அந்த இமோஷனோடய இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு. கண்டிப்பாக 100% இமோஷனோட தான் வரும், பார்த்துட்டு போகிறவங்க மனசில் நிற்பீங்க அப்படின்னா. சரி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும் போதே நான் அந்த படத்தை, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஓடுறதெல்லாம் சொல்லும்போது நான் படமா இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காளி வெங்கட் சார் தான் அவங்களோட ரோல் வேற பண்றாரு. வெங்கட் சார் கிட்ட பேசுனீங்களா? அன்னைக்கு அந்த பூஜைக்கு கூப்பிட்டுருந்தாங்கல்ல, அன்னைக்கு பேசினேன் சார். உங்களை நான் அங்கே கூட என்னை வந்து ஸ்டேஜில் 2 மினிட்ஸ் பேசுங்க சார் அப்படின்னா. சார் ஸ்டேஜ்லாம் ஏறி பழக்கம் சார், ஃபஸ்ட் டைம் கூப்பிட்றீங்க அப்படின்னு பேசினேன். பேசும்போது அப்போ கூட ஒரு மாதிரி எமோஷன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வாட்டி கூப்பிட்ருக்கீங்க அப்படின்ட்டு, என்னுடைய லைஃப்பை நீங்கள் எடுத்து காட்ட போகிறீங்கன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் சார், என்ன கொஞ்சம் இமோஷன் ஆகிட்டேன். அவர் வந்து சார் இமோஷன்லாம் நான் உங்களால கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், நான் வரேன் சார், கண்டிப்பாக வரேன் சார். சார் இது வந்து நான் வந்து ஆக்டிங்கில் சார், ரியாலிட்டி சார் இது. ஏன்னா அது சொல்லும் போது, என்னுடைய கஷ்டத்தை சொல்லும் போது கண்டிப்பாக அது எனக்கு வந்து இமோஷன் ஆகும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், எனக்கு பேக் பெயின் இருந்தாலும் வந்து நான் குடும்பத்தை ரன் பண்ணுன்ட்டு வண்டி ஓட்டி தான் ஆகும். பூஜையும் போட்டாங்க, கூடிய சீக்கிரமாக படம் வரும். எப்படி எடுப்பாங்க எனக்கு தெரியாது. கண்டிப்பாக வந்து அது பார்த்தா வந்து ரொம்ப இமோஷனாக தான் இருக்கும். எல்லாரும் மனசில் நிற்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தியேட்டரில் பார்க்க நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் சார். எங்கள் ஸ்டோரியை எடுக்கிறாங்கல்ல, அந்த டைரக்டருக்கும் தயாரிப்பாளருக்கும் கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து எதை நம்பி சொல்லுவாங்களே, இப்போது யாரன்னா நம்பி எதுனா இன்னும் போனால் எதை நம்பி நான் காசு போடுறது அப்படின்ட்டு, ஒரு ஸ்டோரியை நம்பி அவங்க
செலவு பண்ணி இப்போ ஸ்டோரி எடுக்கணுன்றாங்க. கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகணும்னு நானும் கடவுளாண்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா நம்ம கதை 4 பேர் பார்த்துட்டு நல்லா இருக்கு சொல்லி என்ன நம்பி காசு போகிறவங்களும் நல்லா இருக்கணும். அதுதான் ஹாப்பி. நைஸ் சார். ரொம்ப ரொம்ப அருமையான கான்வர்சேஷன் உங்க கூட. நைஸ் சார். இதே மாதிரி என்னைக்குமே வந்து சந்தோஷமா இருக்கணும். இன்னும் நிறைய வெற்றிகள் நீங்க பார்க்கணும் சார். கண்டிப்பாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தோட எல்லாரும் நல்லா இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.